வணக்கம் செல்வங்களே, வணக்கம் இறைவா. என் செல்வங்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. நாம் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ குற்றம் குறைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதேபோல் நாம் தெரிந்தும் தெரியாமலும் இந்த நாட்டுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவன் கேட்கலாம் உன்னை பார்த்து, அவன் கேட்கலாம் என்னை பார்த்து, அவன் கேட்கலாம் நம்மை பார்த்து. இனி இந்த நாட்டினிடம் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறாயே, நீ இந்த நாட்டிற்கு என்ன செய்தாய்? இந்த நாட்டிற்கு நீ என்ன செய்தாய்? என்ன செய்திருக்கிறாய்? என்ன செய்யப் போகிறாய்? கோரிக்கையை முன்வைக்கிறாயே என்று நம்மை சிலர் கேள்வி கேட்கலாம். நாமும் என்ன நினைக்கிறோம்? இந்த நாட்டிற்கு நாம் என்ன நன்மை செய்திருக்கிறோம்? இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மையை செய்திருக்கிறோம்? இந்த நாட்டு தலைவர்கள் உல்லாசமாக இருக்கிறார்களே, உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நமது பணங்களை எல்லாம் விரயம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அதெல்லாம் யாருடைய பணம்? அந்த பணத்தை எல்லாம் அவர்களுக்கு இந்த நாட்டிற்கு யார் கொடுத்தது? பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கம் போகும் அந்த பெரிய மனிதர் வரையிலும், பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரையிலும் நாம் இந்த நாட்டிற்கு உதவியாக இருக்கிறோம். ஆமாம் தாத்தா, என்ன தாத்தா நம்ம உதவியாகிறோம்? நம்ம அந்த நாட்டுக்கு என்ன தாத்தா செய்கிறோம்? என் செல்வங்களே, பலர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்மை அறிந்தும் அறியாமலும் இந்த நாட்டிற்கு உதவியாக இருக்கிறோம். என்ன செய்தாய் என்று கேட்கிறார்களே, பிறந்த குழந்தை பிறந்த அந்த நேரத்திலிருந்து ஹாஸ்பிட்டல் செலவு, நான் பிறப்பதற்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நாம் பிறக்கிறோம் அல்லவா? பிறந்து ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வர்றோம் அல்லவா? அதுவரையிலும் நாம் டேக்ஸ் கட்டின்னு இருக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்குற மருந்துக்கு டேக்ஸ் பே பண்ணின்னு இருக்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம கவனித்தார்கள் அல்லவா? அதுக்கு பல ஆயிரங்களை நாம் ஃபீஸாக கட்டிவிட்டு வெளியே வருகிறோம் அல்லவா? அதில் சிறு பகுதி அந்த டேக்ஸ், அது அரசாங்க அந்த இந்த மாநிலத்துக்கு ஒரு விதமான வரியையும், இந்த நாட்டிற்கு ஒரு விதமான வரியையும் அவர்கள் நம்மிடமிருந்து சேகரித்து கொண்டு தான் நம்மை வெளியில் அனுப்புகிறார்கள். அந்த குழந்தைக்கு மருந்து மாத்திரை வாங்குகிறோம் அல்லவா? அதில் டேக்ஸ் என்ற பேரில் நாம் உதவி செய்கிறோம் அந்த அரசாங்கத்திற்கு. அவர்கள் அந்த மருத்துவமனையில் அந்த பார்மசியில் நம்மக்கிட்ட இருந்து பணம் வாங்கி அதை அரசாங்கத்திற்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் ஒரு மீடியேட்டராக இருக்கிறார்கள். நம்மிடம் வரி பணத்தை வாங்கி அரசாங்கத்திற்கு கொடுக்கிறார்கள். அது யார் கொடுத்த பணம்? பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில் நம்ம பல விதமான ப்ராவிஷன் ஐட்டம்ஸ்களை கடையில் போய் வாங்குகிறோமே. எந்த விதமான பொருளை வாங்கினாலும் அதுக்கு டேக்ஸ் போடுகிறார்கள். அந்த டேக்ஸ்னால் என்ன? அது அரசாங்கத்துக்கு போகுது. அதெல்லாம் நான் கொடுப்பது இல்லையா? நாம் கொடுத்த பணம் தான் அது. ஆஃப்டர் ஆல் நம் இறந்த பிறகு
அந்த இருந்த சடங்கை செய்வதற்கு பல பொருட்களை கடையிலிருந்து வாங்குகிறோம் அல்லவா? அந்த கடையில் வாங்குவோம் பொருட்களுக்கு நாம் டேக்ஸ் கொடுக்குறோம். அந்த டேக்ஸை அவர்கள் நம்மிடம் பெற்று அரசாங்கத்திற்கு கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாரும் நாம் இந்த நாட்டிற்கு உதவியாக இருக்கிறோம். இந்த நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று யாராவது கேட்டால், என் செல்வங்களே சொல்லுங்கள், நான் பிறந்த அன்றிலிருந்து இன்று வரை நான் டேக்ஸ் பே பண்ணி கொண்டு இருக்கிறேன். 2 விதமான டேக்ஸ் பணத்தை வசூலிக்கிறார்கள். யாரை கேட்கின்றாய், நீ இந்த நாட்டிற்கு என்ன செய்தாய் என்று கேளுங்கள். தாத்தா, ஆமாம் தாத்தா, நான் நினச்சிருந்தோம் நம்ம குழந்தையா இருக்கிறோம், இப்போ தான் படிச்சுன்னு இருக்கிறோம், நம்ம இந்த நாட்டுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் தாத்தா. நம்ம படிக்கிறதுக்கு புக்கு வாங்கணுமே, அது கூட டேக்ஸ் போட்டுருந்தாங்களே, அதெல்லாம் அரசாங்கத்துக்கு போதா தாத்தா? நம்ம அம்மா எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்களே, அந்த நான் பசிக்கு ஆசை வாங்கி சாப்பிட்ற பிஸ்கட்லேருந்து கூட டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அதை அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்குறோமா தாத்தா? நாம் சொல்கிறாங்களே, நாம் பெருமைப்படுவோம். இந்த நாட்டிற்கு ஒரு தூணாக நாம் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த நாட்டிற்கு தூணாக இருக்கிறோம். தாத்தா, இப்போ தான் தெரிஞ்சு தாத்தா, நீங்கள் தான் வேலை செய்யும்போது, மைக்கோவில் வேலை செய்யும்போது 40 வருஷமாக நீங்கள் வேலை செய்தீங்களே, இந்த 40 வருஷமாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணிக்கிறீங்களே, நீங்கள் தான் பே பண்ணிக்கிறீங்க இன்கம் டேக்ஸு பார்த்தாக்கா, நாங்கள் கூட இந்த மாதிரி பல பொருட்களை கடையில் இருந்து வாங்கும்போது அதன் மூலியமாக நாங்களும் டேக்ஸ் பே பண்ணிக்கிறோமா தாத்தா? நாம் சொல்லுவாங்களே, நாம் எல்லோரும் இந்த நாட்டு மன்னர்கள், நாம் எல்லோரும் இந்த நாட்டு குடிமக்கள். இந்த நாட்டிற்கு நமது பங்கு இருந்து கொண்டே இருக்கிறது. பிறக்கும் போதும் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான். என்னடா, பிறக்கும் போதே நம்ம டேக்ஸ் பண்ண வேண்டியதாக போச்சு, சாவத்துக்கு போகும்போதும் நம்ம டேக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கிறாங்களே என்று அவன் அழுகிறான். அழாதீர்கள், அழாதீர்கள். இந்த நாட்டிற்கு நம்ம உதவியாக இருக்கிறோம், இந்த நாட்டை காப்பதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் என்று பெருமைப்படுங்கள். எஸ், மீண்டும் சந்திப்போம்.